போது ஒரே மாதிரி இருக்க குழந்தைங்க வளர வளர அதோட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அதோட குணங்கள் மாறும். நான் டாக்டர் சுஜிதா, ஹோமியோபதி சைக்கியாட்ரிஸ்ட், அறிவை பகிர்வும் சேர்ந்தே வளரும். 2 குழந்தை ஒரே மாதிரி ஜெனட்டிக்கலா இன்டெலிஜென்ஸ் லெவல்ல எல்லாமே ஒண்ணு போல இருக்க குழந்தைகிட்ட, ஒரு குழந்தைகிட்ட உன்னால எல்லாமே முடியும் அப்படின்னு பாசிட்டிவா நீ சூப்பரா பண்ணுவ அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட பாசிட்டிவா சொல்லிட்டு, இன்னொரு குழந்தைகிட்ட உன்னால எதுவுமே முடியாது, நீ வேஸ்ட், அந்த மாதிரி நெகட்டிவா சொல்லும்போது, ஒரு 2, 3 வருஷம் இதே மாரி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, என்ன ஆகும் தெரியுமா? நம்ம அந்த குழந்தைங்க ஒண்ணு போல இருந்தாலும், பாசிட்டிவா சொன்ன குழந்தைங்க ரொம்ப அறிவாளியாவும், ரொம்ப பொறுப்புள்ள நல்ல பிள்ளையாவும் வளரும். நம்ம நெகட்டிவா சொல்லிக்கிட்டு இருந்த பிள்ளை, அப்படியே அதற்கு எதிர்மறையா, ஆப்போசிட்டா வளரும். நம்ம வார்த்தைகள் தான் அந்த குழந்தையோட இன்னர் வாய்ஸா போய் பதியும். அந்த குழந்தை அதுதான் நாம அப்படின்னு உணரும், அப்படியே வளரும். இது அடல்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஏன்னா ஒரு 8 இயர்ஸ் வரைக்கும் தான் பிரெயினோட பிளாஸ்டிசிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அது வரைக்கும் டெவலப்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த இனிஷியலா பில்ட் பண்ணிட்டோம். ஒரு 13 இயர்ஸ்க்குள்ள இதை ஃபுல்லா அவங்கள ஃபார்ம் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் நான் இதுதான் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு ஃபார்ம் ஆகும். குழந்தை ஏதாவது தப்பு பண்ணும்போது, நீ எப்பயுமே இப்படிதான் பண்ணுவ, நீ எப்பயுமே தப்பு தான் பண்ணுவ, நீ எப்பயுமே இப்படிதான் சொல்ற பேச்சே கேட்க மாட்ட அப்படின்னு அந்த குழந்தைய டேக் பண்ணி பண்ணீங்கன்னா, அந்த டேக் என்ன கொடுக்குறீங்களோ அதுவா அந்த குழந்தை மாறும். இல்ல நீ இந்த தடவை தெரியாம பண்ணிட்ட, இனிமேல் நீ பண்ண மாட்ட, இப்படி பண்ணக்கூடாது, எதனால அம்மா இருக்கிற, நீ இப்படி கிடையாதே, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணோம்னா, அந்த குழந்தை ஆரோக்கியமா அதே மாரி வளரும். ஆரோக்கியமான குழந்தை நம் கையில்.